வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை பற்றி இன்னொரு விஷயம். அவர் அவர் நட்ச இதில் கைத்தட்டல் வாங்கினதெல்லாம் என்னென்ன சீனு அப்படின்னு சொல்லிட்டு, கைத்தட்டல் வாங்கிறதுன்றதை விட விசில் தான். அப்போ விசில் தான் பறக்குமே தவிர கைத்தட்டல்ன்றது இதுதான் ரேர் தான். அப்படி பார்த்தாக்கா நான் அவர் சண்டை போடுற சீனில் அந்த 2 தபா விட்டுட்டு 3ஆவது தபா அவர் உதட்ட தொட்டு பார்த்துட்டு எழுந்திரிச்சு வில்லனை அடிக்க ரெடியாக சொல்ல விசில் பறக்கும். அது படத்துக்கு படம் அந்த மாரி வந்தால் கூட ஜனங்களுக்கு அது அழுக்காது. அது ஒரு 2 தபா விட்டுட்டு 3ஆவது தவிர அவர் அடிக்கிறதுக்கு ரெடியான உடனே விசில் பறக்கும். அப்போல்லாம் டான்ஸ் அப்போ இப்போ மாரிலாம் அப்போ கிடையாது. கிடையாதுன்னா மாஸ்டர் சொல்லி கொடுத்தாதான் அவங்க ஆடுவாங்க. அதுக்காக எம்ஜிஆருக்கு ஆட தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் செய்வாங்க. அந்த காலத்தில் ஒரு விஜயலட்சுமின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. அவங்க டான்ஸு பிரமாதமாக பண்ணுவாங்க. அவங்களோட இவர் ஆணுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவர் சொன்னாராம், ஆமாம் அது இப்போ இன்னும் 6 வயசுலேருந்து ஆடின்னு இருக்குது. அது என்னன்னா பஞ்சாப் நடனம், என்னவோ டான்ஸ், பாங்க்ராவோ சொல்லுவாங்க அந்த டான்ஸுக்கு பேர். அது 6 வயசுலேருந்து ஆடின்னு இருக்குது. என்ன அது கூட ஆடுன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாராம். 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த பாட்டை எடுத்தாங்களாம். அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அது அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த அம்மாக்காக விசில் அடிக்கல, அவருக்காக தான் விசில் அடிச்சாங்க ஜனங்க. அது இப்போ மாதிரி இந்த பிரபுதேவெல்லாம் வந்த பிறகுதான் இந்த இதெல்லாமே டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இல்லை நிறைவே இதாகிருக்குது. அப்போல்லாம் அது மாதிரி இருந்தால் அவரும் அப்படி ஆடி இருப்பார். ஆனால் அவர் அப்படி ஆடணுன்னு அவசியமே கிடையாது. லேசா அப்படின்னு ஒரு அசைவு கொடுத்தாலே இதுதான் விசில் தான். தலைவர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் லெஃப்ட் கையை தரையில் ஊனின்னு அப்படியே படுத்துன்னு சாட்டை வச்சுன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பார் தரையில். அதுக்கு என்ன விசில் பறக்குன்றீங்க? அந்த மாதிரி அவர் காலை இப்படி தூக்குனாலே, மெய்யாலுமே நீங்கள் இன்னைக்கு வேணால் பாருங்கள், காலை லேசாக தூக்குனாலே அது டான்ஸுன்னு சொல்லிட்டு தலைவர் ஆடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே விசிலாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டுனாக்கா அவர் துருன்னு நட ஓடுவார். அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காருவார். பெட்ரோல் தான் பிள்ளையா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால் காலுக்கு ஒரு பேண்ட்டை போட்டுன்னு, சட்டெல்லாம் இடுப்புக்கு தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், கை சின்னதாக இருக்கும், காலர் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சட்டெல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணின்னு தலையில் ஒரு தொப்பி வச்சுன்னு இந்த பக்கம் ஓடுவார், அந்த பக்கம் ஓடுவார், திண்ணையில் போய் உட்காருவார், பாடினே வாயை செச்சுக்குன்னு அவர் பண்ணுற சேட்டையிலெல்லாம் விசில் அப்படி பறக்கும். இதுதான் அவரோட டான்ஸு. அவர் ஆடணும்னு அவசியமே இல்லை. வாயால் ஆட போகிறேன்னு சொன்னால் கூட விசில் அடிப்பாங்க. அந்த மாதிரி அப்பால் அந்த கூட்டமாக ஜனங்க நிற்க சொல்ல நடுவில் அவர் பாடினே, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக நாடினே. அந்த வயசான அம்மாங்களெல்லாம் கட்டி பிடிக்கிறது, குழந்தைங்களை வாங்கி கொஞ்சுறது, ஆட்டுக்குட்டியை தூக்கி கையில் வச்சுக்கிறது, அப்போல்லாம் எதனா மண் சட்டியில் எதனா வாங்கி அவர் குடிக்கிறது, இதெல்லாம் அப்படியே அவர் சமத்துவத்தையும் போதிக்கிறாருன்றது போக அந்த மாதிரி அவர் ஆட மாட்டார், ஓடுவார். அதுதான் டான்ஸு. அதுக்கு மேலே எப்படின்னு காலை தூக்குனாருனாக்க விசில் சத்தம் அப்படி இதை பிறக்கும். இதுதான் அவர் பெரும்பாலும் அப்பால அந்த சின்ன கட்சி சின்னம் காமிக்க சொல்ல, அவர் இருந்த கட்சியோட சின்னத்தை காமிக்க சொல்ல கைத்தட்டல் பறக்கும். அந்த படத்துக்கு படம் அந்த சின்னத்தை காமிக்கப்பாரு. அப்போ விசில் அப்படி கிளம்பும்.
அப்போல்லாம் இதுதான் அவர் வந்து கைத்தட்டல்ன்ற பேர்ல விசிலா வாங்கின ஒரு இது அங்கீகாரம். அது போக அவர் வந்து அடிக்கிற கலர்ல வந்து ட்ரெஸ் பண்ணுவார், அடிக்கிற கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணுவார். என்ன இப்படி அப்போ வந்து அதை பத்தி யோசிச்சவங்களாம் யாருமே கிடையாது கிடையாது. ஆனா வந்து இன்னும் இப்படி ட்ரெஸ் பண்றீங்க, இந்த மாதிரி கலர்ல ட்ரெஸ் பண்றீங்கன்னு அப்போ யாரோ கேட்டப்போ அவர் வந்து பேட்டியில சொல்லியிருக்கிறாராம். ஒரு ஹாலிவுட் நடிகரோட படங்களை பார்த்தப்போ அவரோட ட்ரெஸ்ஸு சென்ஸ் அந்த விஷயத்தை வச்சு தான் அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாருன்னு பதில் சொன்னப்போ அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு ஏழை பங்காளனா அவரை பார்த்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஹாலிவுட் படத்தை பார்த்து அந்த நடிகரோட ட்ரெஸ்ஸை பண்ணுற விஷயத்தில் அவரை பின்பற்றினது வந்து ரொம்ப ஒரு ஆண் வாயை புழக்கிற மாதிரியான விஷயம். இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தவளோண்டு உங்களோட எம்ஜிஆரை பற்றி விஷயம் பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கமெண்ட் போட்டியில் சொல்லுங்கள். நாளை பார்க்கலாம். வரட்டா? வணக்கம்.